காயினையும் ஆபேலையும் பற்றி இன்று நாம் பார்ப்போமாக. காயினும் ஆபேலும் சகோதரர்களாக இருந்தாலும் அவர்கள் 2 பேருக்குள்ளும் ஒரு சண்டை மூடினது. அது என்ன என்று நாம் இன்று பார்ப்போம். தேவன் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை, ஆனால் ஆபேலுடைய காணிக்கையையும் அவர் அங்கீகரித்தார். காரணம், அவன் தன்னுடைய நிலத்தில் முதல் பேரானவைகளை அனைத்தையும் கொடுத்தான். ஆனால் காயினும் தனக்கு மிச்சமானதையே கொடுத்தான். அதே போல இன்று எத்தனையோ பேர் தேவனுக்கு காணிக்கை கொடுக்கும்போது அவருக்கு சித்தமில்லாத விஷயத்தில் நாம் கொடுக்கின்றோம். நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போமாக. தேவனிடத்தில் நாம் காணிக்கை கொடுக்கும்போது அவர் அங்கீகரிக்கப்படுவதற்கதாக நாம் கொடுக்க வேண்டும். அதனாலேயே ஆபேல் மறிக்கப்பட்டான், காயின் ஆபேலை கொன்றான். இன்று ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் அவரிடத்தில் நாம் காணிக்கை கொடுக்கும்போது அவர் அங்கீகரிக்கத்தக்கதாக கொடுப்போமாக. ஜெபம் செய்வோமாக. அன்பான தேவனே, உடைய சமூகத்தில் இருக்கத்தக்கதாக நன்றி. ஆவியானவரே, உமக்கு சித்தமில்லாத விஷயத்தில் நாங்கள் காணிக்கை கொடுக்காமல் உமக்கு சித்தமானதில் மட்டுமே காணிக்கை கொடுக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. எங்களை கூட பாதுகாத்து வளர்த்து தெய்வங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.